வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சமீபத்தில் ஒரு நண்பரை சந்தித்தேன். ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு பையன் இருக்கார். ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பேட்ரேட் தான், இந்தியாவிலேருந்து வந்தவங்க. இங்கே ஒரு 6-7 வருஷமாக இருக்காங்க. அவங்க எனக்கு வித்தியாசமாக பட்டாங்க. அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேட்ரியேட்ஸு இந்தியாவிலேருந்து வர்றவங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க பணத்தில் கொஞ்சம் கராராக இருப்பாங்க. லேசில் செலவழிக்க மாட்டாங்க, கொஞ்சம் இறுக்கி பிடிப்பாங்க. ஆனால் இவர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தாருங்க. அதாவது இவர் ஒரு இல்ல பணிப்பெண் வச்சுருக்காரு. அந்த இல்ல பணிப்பெண் ஐ திங்க் ஏதோ ஃபிலிப்பினோஸோ யாரோ அந்த மாதிரி பெண் வச்சுருக்காரு. இவங்க கொடுக்குற சம்பளம் ஜஸ்ட்டு என்கொயரி பண்ணி பார்த்தேன். அவங்க $900 கொடுக்குறாங்களாம், 900 வெள்ளி. இது வழக்கத்துக்கு ரொம்ப அதிகம். அது அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே 650 750 அந்த ரேஞ்சுக்கு தான் எல்லோரும் கொடுப்பாங்க. இவர் கொடுக்கறது கொஞ்சம் அதிகம். இன்ஃபேக்ட் சில இந்தியன் ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 550 to 650 தான், அந்த ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்க. நம்மளே ஒரு ஃபேமிலி பார்த்தோம், ஒரு ஆந்திராலேருந்து வந்தவங்க, ஏதோ ஒரு இன்டீரியர் ரீஜன்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து ஆளை கொண்டாந்துருக்காங்க. ஸோ அந்த பெண்மணிக்கு இவங்க $450 தான் கொடுத்தாங்க மாத சம்பளமாக. அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால். ஸோ இவர் $900 நமக்கே கொஞ்சம் வியப்பாக இருந்தது. கேட்டோம், எப்படி ஏன் இவ்வளோ நிறையா கொடுக்குறீங்க போல இருக்கே அப்படின்னா. ஏன்னா அவங்க 2 பேர், ஒரு பையன் 10 வயசு சம்திங். அதனால் ரொம்ப கொஞ்சம் கூடுதலாக இருக்கேன்னு கேட்டேன். இல்லை எங்களுக்கு பரவாயில்லைங்க, ஏதோ பழச்சிட்டு போட்டோம், அவங்க ஃபேமிலியெலாம் விட்டுட்டு வந்திருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது மாத்திரம் இல்லையா, அவர் எவ்ரி சண்டே இங்கே இந்த இல்ல பணிப்பெண்ணுக்கு விடுமுறை கொடுக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்ரி சண்டே காலையில் 7 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஒன்று கூடுற இடம் ஆர்ச்சர்ட் ரோட்டில் இருக்குது, லக்கி பிளாஸாவில். அங்கே போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, எவ்ரி சண்டே அவங்க கையில் ஒரு $20 கொடுத்துருவாங்க, எடுத்துன்னு போங்க சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்குன்னு கேட்டோம்னா, அவர் சொன்னார், இல்லைங்க அவங்க ஹோல் டே வெளியே இருக்காங்க. வீட்டில் இருந்தாங்கன்னா இங்கேயே சமையல் பண்ணிவிடுவாங்க, அவங்களும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வெளியே போகிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, காஃபி, டீ, அது தவிர ஸ்நாக்ஸ் ஈவினிங்ஸு இதெல்லாம் அவங்க சாப்பிட்ணும். அதுக்கு அடிஷ்னல் செலவாகும். அதனால் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்து விட்றோம் அப்படின்னா. 2 பேருமே சேர்ந்து தான் சொன்னாங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப நம்பவே முடியல, வியப்பாக இருந்தது. கேட்டோம், இந்த மாதிரி எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி மனசு வருது அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லைங்க நாங்கள் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் 2 பேருமே வேலையில் இருக்கோம். எனக்கும் ஓரளவு நல்ல சம்பளம் வருது, என் ஒய்ஃபுக்கும் நல்ல சம்பளம் வருதுன்னா. நான் அவங்க எவ்வளோன்னு சொல்லலை, இருந்தாலும் அவங்களுடைய ப்ரொஃபைலு எம்ப்ளாய்மெண்ட்டு வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒரு $12,000 அல்லது $13,000 அந்த ரேஞ்சில் இருக்கும் மாதத்துக்கு. அந்த அம்மாவுக்கு ஒரு 7,000 8,000 இருக்கும் ஈஸியாக. ஏன்னா அவங்க ஏதோ அந்த பயோமெடிக்கலில் ஏதோ எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அவங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு சேலரி. ஸோ $20,000 பர் மந்த் வரும் மொத்தமாக. ஸோ அதனால தான் அவங்களால இந்த மாதிரி ஒரு தாராளமாக கொடுக்கறதுக்கு மனசு வருது. அது ரொம்ப முக்கியம். பணம் இருந்தால் கூட நிறைய பேருக்கு அது கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஆனால் இவருக்கு வந்திருக்கு. அது ரொம்ப பாராட்டத்தக்க குணம் தான் அது. ஃபோட்டோ எதுவும் போடலாமான்னு கேட்டேன். இல்லை வேணாங்க அப்படின்ட்டாரு. அது ப்ரைவசி அவருக்கு. அது மாத்திரம் இல்லைங்க, இன்னொரு ஸ்டோரி இருக்குது அதில், அவரே சொன்னது. அதாவது அந்த இல்ல பணிப்பெண்ணுக்கு இவர் 5-6 வருஷமாக இருக்கார் சிங்கப்பூரில். அந்த அம்மா ஐ திங்க் 2 years 3 years வேலை செய்கிறாங்க போல இருக்கு இவங்களுக்கு. ஒரு தடவை அந்த இல்ல பணிப்பெண்ணோட தாயாருக்கு ஏதோ உடம்பு சீரியஸாக இருக்குதுன்னு தகவல் வந்துருச்சு. அவங்க 80+. ஸோ தகவல் வந்தோடனே இவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க, ஒரு மாதிரி சோகமாகிட்டாங்க. அதை அவங்க கவனிச்சுட்டு, அந்த எம்ப்ளாயர் கவனிச்சுட்டு என்ன விஷயம் எதுன்னு கேட்டோடனே இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அம்மாவுக்கு சீரியஸாக இருக்குதுன்னு. உடனே அவர் என்ன பண்ணார், ஹேண்ட் ஃபோன் எடுத்து இம்மிடியட்டாக எப்போ அடுத்த ஃப்ளைட்டு எப்போ அவைலபிளோ அதில் டிக்கெட் புக் பண்ணிட்டார் அந்த இல்ல பணிப்பெண்ணுக்கு. பண்ணிவிட்டு ஃபிலிப்பீன்ஸ் நீ போய் அம்மாவை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களும் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஏதோ கிடச்சிருக்கு. போயிட்டு அங்கே ஊரில் ஃபிலிப்பீன்ஸில் அந்த அம்மாவை பார்த்துருக்காங்க. இவங்க போன அதிர்ஷ்டமோ என்னமோ அந்த அம்மாவுக்கு உடம்பு மெதுவாக தேர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களாம் ரொம்ப சீரியஸாக இருக்குது, எனி டைம் எனிதிங் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரோ தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் தன்னுடைய பொண்ணை பார்த்த சந்தோஷத்துலேயோ என்னமோ அவங்களுக்கு உடம்பு தேர ஆரம்பிச்சிருது. நல்லா எந்திரிச்சு உக்காந்துட்டாங்க. ஸோ 1 week ஆச்சு, 10 days ஆச்சு, 2 weeks ஆச்சு.
நல்லா சாதாரணமாக ஆயிட்டாங்க. ஸோ இந்த பணிப்பெண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் வந்துடுறேங்க ஊருக்கு. ஏன்னா ஒரு ஓப்பன் டிக்கெட் தான் கொடுத்தாரு. அதனால் இவங்க வந்து ரிட்டர்ன் டிக்கெட்டை புக் பண்ணி ஊருக்கு வந்துட்டாங்க. இந்த ஃபுல் செலவு வந்து அவங்க எம்ப்ளாயரே பார்த்துட்ருக்காங்க. இது மாத்திரம் இல்லை, நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த் ஆச்சு. 1 மந்த் ஆன உடனே திருப்பியும் வந்து அந்த அம்மாவுக்கு, இவங்களோட அம்மாவுக்கு வந்து சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துருச்சு. இவங்களுக்கு வந்து இந்த இருதலை கொள்ளி எறும்பும்பாங்களே, அது மாதிரி லாஸ்ட் மந்த் தான் அவர் செலவு பண்ணி டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. திருப்பியும் நம்ம போய் கேட்கணுமா அப்படின்னு அந்த ஒரு இதில் இருந்திருக்காங்க. ஆனால் அவர் வந்து தகவல் தெரிஞ்சுட்டு, பரவாயில்ல நீ போயிட்டு வா, அம்மாவை பார்க்குறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் டிக்கெட் வாங்கி அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த தடவை பாவம் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அந்த அம்மாவுக்கு பிராணனை விட்டாங்க. ஸோ அவங்களில் ஏதோ ஒரு 10 நாள் 12 நாள் ஏதோ அந்த செரிமனிஸ் எல்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க திருப்பி ஊருக்கு வந்துட்டாங்க. மொத்த செலவும் இவர் தான் ஏற்றுட்டார். சம்பளமும் கொடுத்துட்டார் அந்த பீரியடுக்கு. அந்த வாட் எவர் 2 வீக்ஸ் பீரியடு, 2 மாதம் போயிருக்காங்க இல்லையா, அதுக்கு சம்பளமெல்லாம் கட் பண்ணல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு வியப்பாக இருக்குங்க. அதாவது குறிப்பாக அந்த இந்தியன் எக்ஸ்பேட்ரேட்ஸ் இந்த அளவு தாராளமாக இருக்க மாட்டாங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கனமாக இருப்பாங்க. பைசாவுக்கு பைசா, டாலருக்கு டாலர் சேவ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டாலர் செலவழித்தாலும் அதை வந்து 70ஆல் பெருக்கி இந்தியா ரூபாய் கணக்குக்கு எவ்வளோ வரும்னு பார்த்து அந்த செலவு பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிப்பாங்க. இப்போ காஃபி குடிக்கணும்னா ஸ்டார்பக்ஸு அந்த மாதிரி காஃபி பீன்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டி காஃபி கிடைக்கும். ஆனால் அங்கே வந்து $6 $7 சொல்லலாம் ஒரு காஃபி. அது மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா $500 வந்துடும் ஒரு காஃபி. ஸோ சாப்பிடாமலே வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து வந்த புதுசில் கொஞ்சம் மாதங்கள் தான். அப்புறம் நாள் ஆக மாதங்கள் ஆக அவங்க வந்து டாலர்லேயே திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, ருபீஸு கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து இயல்பு தான் எல்லாருக்கும். இந்த புதுசாக வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு இது ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான். இது அதில் தவறு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. அதே மாதிரி இந்த இந்தியாவிலேருந்து வர்ற எக்ஸ்பேட்ரேட்ஸ் வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் நம்ம வந்து பணத்தை செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அது அஃப்கோர்ஸ் அது ஓரளவு சரிதான். ஏன்னா சிக்கனமாக வாழணும், பணம் சம்பாதிக்கணும், சேர்க்கணும், அது முக்கியம்தான். ஆனால் எங்கெல்லாம் வந்து ஒரு அவசியம் இருக்கோ அதுக்கு வந்து நம்ம தயங்கக்கூடாது பணம் செலவு பண்ணுறதுக்கு. உதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரூமோ வீடோ வாடகைக்கு தேடுவாங்க. ஃபேஸ்புக்கில் தான் போடுவாங்க. அவங்க போட்டுட்டு நோ ஏஜென்ட் கமிஷன் அப்படின்னு போடுறாங்க. அதாவது ஏஜென்ட் ஃபீஸை நான் கொடுக்க மாட்டேன், ஏஜென்ட் வந்து ஓனர்கிட்ட வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. இது ஒரு குணம். அதுக்கப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை இருக்கும், ஃபஸ்ட்டு பர்த்டே ஒரு ஆண்டு நிறைவு, அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹாலில் பண்ணணும், ஏதாவது ஒரு கேட்ரிங் அரேஞ்ச் பண்ணணுன்னு இருக்கும். அதுக்கும் ஃபேஸ்புக்கில் தேடுவாங்க. இந்த மாதிரி வி வாண்ட் டு டூ த ஃபஸ்ட் பர்த்டே ஆஃப் அவர் சைல்டு, கேன் யூ சஜஸ்ட் எனி சீப் அண்ட் பெஸ்ட் அகாமடேஷன், அதாவது ஹால் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட் கேட்டரர் அப்படிம்பாங்க. அதாவது குழந்தைக்கு முதல் பர்த்டே வருது, கொஞ்சம் லேவிஷாக பண்ணால் என்ன தப்புன்னு தெரியல எனக்கு. நண்பர்கள்லாம் கூப்பிடுங்க, நல்ல கேக்கு வாங்கி கொடுங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, சந்தோஷமாக இருக்கட்டும். சீப் அண்ட் பெஸ்ட்டுனாலே குவாலிட்டி போயிடும். சாப்பாட்டில் எஸ்பெஷலி சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு போனீங்கன்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் டவுட் தான். அதனால் அதில் வந்து நம்ம சிக்கனம் பார்க்கக்கூடாது. கஞ்சத்தனம்னு நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண விரும்பலை. சிக்கனம் பார்க்கக்கூடாது. அதேமாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அந்த அவங்க வீட்டில் ஏதாவது பழைய ஜாமான் இருக்கும், அதை வந்து சரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, சிங்கப்பூரில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய இப்போ ஃப்ரிட்ஜு, டிவி அந்த மாதிரி பெரிய சாமான்கள் இருந்தால் கூட அவங்க புதுசு வாங்கினாங்கன்னா இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிடுவாங்க. இதை ஒன்று டவுன் கவுன்சில் ஃபோன் பண்ணி எடுத்துன்னு போக சொல்லிவிடுவாங்க. இல்லைன்னா அவங்களே அந்த லிஃப்ட் லாபி கிட்ட கொண்டு வச்சுருவாங்க, யார் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க வந்து இந்தியாவிலேருந்து வர்ற எக்ஸ்பேட்ரேட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்மளே நிறையா பார்த்தோம். அதாவது அந்த ஃபேஸ்புக்கில் போடுவோம், எங்கள்கிட்ட வந்து கப்பு சாசர்லாம் நிறைய இருக்குது, அது வந்து நாங்கள் விற்கிறோம், $1 ஒரு கப்பு, ஒரு சாசர் $1, அந்த மாதிரி நிறையா இருக்குது, 20-30 இருக்குது, நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா $5 குறைச்சிக்கிறோம் அப்படின்லாம் போடுவாங்க. இதெல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கிரிஞ்சு அப்படிமா, நம்ம கூனி குறியிடும் அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு. அப்புறம் ஏதாவது வீட்டில் சிறிய வேலைகள், ரிப்பேர் வேலை இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்கலாம், இல்லை ப்ளம்பிங் ஒர்க் இருக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ளம்பர் கூப்பிடுவாங்க. அவர் வந்து யூஸ்வலாக இந்தியாவிலேருந்து வந்தவராக இருக்கும், அவர் பர்மிட்டில் இருப்பார், ஒரு சைடு இன்கம் வரட்டுமேன்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி கொடுப்பாரு. அஃப்கோர்ஸ் அது இல்லீகல் தான், பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவர் வந்து பண்ணுறாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்பார், $20ன்னு கேட்பார்.
அது வீட்டுக்கு வந்து ஏதாவது குழாய் ஒழுகுதுன்னா ப்ளம்பிங் ஒர்க் பண்ணி அதை சரி பண்ணிட்டு போயிடுவார். $20 கேட்பார் அவர், ப்ளஸ் அந்த மெட்டீரியல் எதாவது வாங்கினார்னா. அதுக்கு இவங்க பார்கெயின் பண்ணாங்க, $15 வச்சுங்களேன், $10 வச்சுங்களேன்பா. இதெல்லாம் வந்து தேவையில்லாதுங்க. அதாவது நீடு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், ஏன்னா உங்களை மாதிரி சம்பளம் அவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஏதோ இந்த மாதிரி கூடுதலாக வர்றது, அதனால் இதில் வந்து நம்ம ஒரு $5 $7க்கு பார்க்குறது வந்து அவ்வளோவா தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரியில்லைன்னு கூட சொல்ல மாட்டேன், தேவையில்லை. ஏன்னா பர்ச் போட்டு அவங்க கொடுக்கலாமே நம்ம, ஏன்னா நமக்குலாம் நிறையா சேல்ரி இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு மனப்போக்கை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். சரி, எப்படியோ நம்ம வந்து ஒரு நல்ல மனிதரை சந்தித்தோங்கிற ஒரு திருப்தி நமக்கு. ஏன்னா இந்த மாதிரி, அதாவது பொருள் வேணுங்க, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகு இல்லை அப்படிம்பாங்க. பொருள் வேணும் தான் இந்த உலகில் வாழ்க்கைக்கு. இருந்தாலும் அதையே நம்ம குறியாக இருந்துட்டு இந்த மனிதாபிமானத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. அதனால் இவங்கெல்லாம் இல்ல பணிப்பெண்ணு, அப்புறம் இந்த ப்ளம்பிங் பண்ணுறவங்க, இதெல்லாம் வந்து பெரிய சேலரி கிடையாது இவங்களுக்கு, சிறிய சேலரி தான். ஸோ அவங்கள்ட்ட கணக்கு பார்க்காம ஏதோ கூட குறைச்சி கொடுங்க, ஏதோ காஃபி கொடுக்கலாம் நீங்கள், இல்லை ஏதாவது டிஃபன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டயத்தில் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி வளர்த்துண்டா இதெல்லாம் ஒரு புண்ணிய காரியம். இது வந்து நமக்கே வந்து திருப்பி நல்லபடியாக நமக்கு வரும் அது. அதனால் இது வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருடைய மனநிலையும் அப்படி இருக்காது, ஒவ்வொருத்தர் வித்தியாசமாக இருப்பாங்க, யாரையும் தவறு சொல்ல முடியாது. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு நல்ல குணம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அறிவுறுத்துகிறோம். எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.